யாரு கடவுளுக்கு பிள்ளைங்க? சர்ச்சுக்கு வரவங்களாம் கடவுளுக்கு பிள்ளைங்களா? நல்லது செய்யறவங்களாம் கடவுளுக்கு பிள்ளைங்களா? யார் உண்மையிலே கடவுளுக்கு பிள்ளைங்க? இந்த கேள்வி கேட்டா எல்லாரும் நான் தான் சொல்றாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? யோவான் எழுதின நற்செய்தி 1வது அதிகாரத்துல நீங்கள் முதல் வசனத்துல படிச்சீங்கன்னா, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? அதே பகுதியில் அப்படியே 11வது வசனத்தில் அந்த வார்த்தையை பற்றி சொல்லிட்டே வரும் பொழுது 11வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கு பாருங்க. அவர் தமக்குரியவரிடம் வந்தார், அவருக்குரியவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தொடக்கத்தில் வாக்கா இருந்தாரு, கடவுளாக இருந்தார்ல, அவருக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்குரியவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. 12வது வசனம் சொல்லுது, அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அப்ப யார் கடவுளுக்கு பிள்ளைங்க? யாரெல்லாம் இறைவார்த்தை ஏற்று அதன் மீது நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க தான் கடவுளுடைய பிள்ளைங்க. சர்ச்சுக்கு வந்து உட்கார்றதுனால மட்டும் ஒருத்தர் நல்ல கிறிஸ்தவன் ஆயிட முடியாது, ஆண்டவருக்கு பிள்ளை ஆயிட முடியாது. தண்டவாளத்துல போய் நிக்கிறதுனால மட்டும் நம்ம ரயில் வண்டியா மாறிட முடியாது. பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறதுனால மட்டும் நம்ம பேருந்தா மாறிட முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை ஏற்று அதன் மீது நம்பிக்கை வைத்தால் நீங்களும் நானும் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கலாம். நீங்களும் நானும் நம் அனைவரும் கடவுளுக்கு நல்ல பிள்ளைகளாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். God bless you.